மேலறை தியானம் மே மாதம் 12ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் பஸ்டியூலினா குனியங்கா, நைரோபி, கென்யா. தலைப்பு: நம்பிக்கையற்ற நிலையிலிருந்து பேராச்சரியத்திற்கு. வாசிக்க வேண்டிய வேத பகுதி 30ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் தொடங்கி 12ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே. எனது பரீட்சை பெறுபேறுகளை கையில் பிடித்தபடி அழுதேன். பாடசாலையில் நானே உயர்ந்த புள்ளிகளை பெற்றிருந்தும் உயர்நிலை பாடசாலைக்கு போக பணமில்லாத ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவள் நான். பணமிருந்தும் போதிய புள்ளிகள் இல்லாத ஒருவருக்கு எனது புள்ளிகளை கொடுத்தால் நன்றாயிருக்கும் கடவுளே என்று கடவுளிடம் சொன்னேன். பாடசாலை கட்டணம், புத்தகங்கள் ஆகியவற்றிற்கு பணம் இல்லாவிட்டால் எனது கனவு நனவாக மாட்டாது என்று தெரிந்தும் இங்கிருக்கும் கத்தோலிக்க பெண்கள் உயர்நிலை பாடசாலைக்கு விண்ணப்பித்தேன். முயற்சியை கைவிட விரும்பாத எனது தகப்பனார் நேர்முக பரீட்சைக்கு போய் பணம் கட்டுவதற்கு தவணை கேட்போம் என்று சொல்லி என்னை அழைத்து போனார். கவலையுடனும் மிகச்சிறிய அளவு நம்பிக்கையுடனும் போனேன். ஆனால் அதிபர் பேராச்சரியத்தை உண்டாக்கினார். எனது பெறுபேறுகளை பார்த்தவுடன் ஒரு கட்டணமும் இல்லாமல் என்னை சேர்த்தார். அந்த நாள் ஆச்சரியங்களின் ஆரம்ப நாளாக இருந்தது. எனது பட்டப்படிப்பையும் முடித்து இப்போ ஆசிரிய பயிற்சி கலாசாலையில் விரிவுரையாளராக இருக்கிறேன். எனது வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் நேரத்தில் எனது சந்தேகங்களிலும் பார்க்க கடவுள் எனக்காக வைத்திருந்த திட்டம் மிக பெரியது என்பதை காண்கிறேன். ஜெபம். அன்பான ஆண்டவரே, எமது பயங்களிலும் பார்க்க உங்கள் திட்டம் பெரிதானதால் நன்றி சொல்லுகின்றோம். முடியாது என்ற நிலை வந்தாலும் உங்களையே நம்புகின்றோம். ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: கடவுளின் திட்டம் நம்பிக்கை இழப்பை நம்பிக்கையின் பாடலாக மாற்ற வல்லது. கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.